ஹாய், இன்றைக்கி ரித்து பாப்பாவோட ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறோம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அரை தக்காளி ரெண்டுத்தையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். தென் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதையுமே தோலை பீல் பண்ணிவிட்டு சாப் பண்ணிக்கலாம். ஒரு 10 சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, தென் அரை ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மையாக அரைச்சிட்டு அதோட தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் கடுகு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் பாலையும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எங்களுக்கு வீட்டுக்காக அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக பாப்பாவுக்கு போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. தென் சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் இதையும் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு 6 to 7 விசில்ஸ் கிட்ட விட்டுக்கலாம். என் பாப்பா கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் சாப்பிட்றாங்க, அதனால் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிட்டேன். சைடில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். விசில் வந்து முடித்ததும் உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என் பாப்பாவுக்கு நான் இட்லி கூட தான் சர்வ் பண்ணேன். பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எதாவது ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.